கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ரம்யா வீட்டுக்கு போயிருக்காங்க. அபிராமியும் மீனாட்சியும் கையிலேயே பையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அபிராமி அதை பார்த்துட்டு ரம்யா கேட்குறாங்க, ஆண்டி இது என்னது புடவையான்னு கேட்குறாங்க. ஆமாம்மா புடவை தான், கடையில் வாங்கினது இல்லை, கோயிலில் ஏலத்தில் விட்ட புடவைங்கிறாங்க. ஏலத்தில் விட்ட புடவையான்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க. ரம்யா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்குது, அங்கே வருஷம் ஏலத்தில் விடுவாங்க. நம்ம மாதிரி பக்தர்கள் யாராவது வேண்டுதல் வச்சுருந்தாங்கன்னா அவங்க கோரிக்கை நிறைவேறிச்சுன்னா புடவை சாத்துறது வழக்கம். அந்த புடவையை வருஷத்தில் ஒரு நாளைக்கு ஏலத்தில் விடுவாங்க. அப்படி தான் இந்த புடவையை நான் ஏலத்தில் எடுத்துகிட்டு வந்தேன். இது தீபாவுக்காக எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை, நேற்று வருஷம் எனக்கு கூட ஒரு புடவை எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க மீனாட்சி. சாமி புடவை கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்னு மீனாட்சி சொல்கிறாங்க. அப்படியே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த ரம்யா. அவங்க கையால் இந்த புடவையை நம்ம வாங்க கட்டிக்கிட்டா எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்துருப்பாங்க போல இருக்கு. அபிராமியும் புடவையை எடுத்து காட்டுறாங்க. இது தீபாவுக்கு தானே, ஆனால் ரம்யா யோசிக்கிறாங்க இது நமக்கா இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க. இவன் என்ன புடவையே இப்படி பார்க்குறாளே, பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி வாங்க ஆண்டி, வீட்டை சுற்றி பார்க்கலான்னு கூப்பிடுறாங்க. இல்லைம்மா நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்கிறாங்க. சரின்னா அபிராமி ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க. அந்த பக்கமாக மீனாட்சியும் ரம்யாவும் தான் வீட்டை சுற்றி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போது ரம்யாவோட ரூமுக்கு பக்கமாக போனது தான் ரம்யா யோசிக்கிறாங்க, அச்சோ நம்ம கார்த்தியோட சட்டை அங்கே ரூமில் தானே மாட்டியிருக்கோம், ஒருவேளை தெரிஞ்சிடுமா, சரி நம்ம ரூமை காட்ட வேண்டாம், அப்படி இப்படி போயிட்டு அப்புறம் அனுப்பிச்சி வச்சிடலான்னு நினச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரம்யா வீடு ஊரை சுற்றி காட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி கேட்குறாங்க, ஆமாம் எல்லா ரூமையும் காட்டினீங்க, உங்கள் ரூம் எதுன்னு நீங்கள் காட்டவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அச்சோ வச்சால ஆப்பு கரெக்டாக கேட்குறாப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ரம்யா கார்த்தியோட சட்டை தினமும் கண்ணில் பார்த்துக்கிட்டு அவர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அவரோட ஞாபகமாக சட்டை வேற முன்னாடியே வச்சிருக்கோமே, இதை வேற மீனாட்சி கவனிச்சிருவாங்களே, கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்றது அப்படிங்கிற மாதிரி தவிச்சுக்கிட்டே சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. மீனாட்சி வந்ததும் அப்படியே பார்வையை ஒரு சுத்து விடுறாங்க. சுத்து விட்டதுமே அந்த பக்கமா சர்ட் மட்டும் எட்டுப்பா தெரியுது. அடடே என்னங்க யூனிஃபார்ம் மாதிரி தெரியுது, அதுவும் காக்கி யூனிஃபார்ம், இது யார் போடுவா, இது யாரோடது அப்படின்னு எல்லாம் மீனாட்சி கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. கரெக்டா பார்த்து கேட்கறாளே, இதுக்கு என்ன பதில் சொல்றது ஒன்றும் புரியலையே, என்ன போய் சொன்னாலும் மாட்டிக்கோமே, என்ன செய்யறது ஒண்ணுமே தெரியல அப்படின்னு பதுக்குன்னு முழிச்சிட்டு நிக்கிறாங்க. ரம்யா தான் கிரிமினல் ஆச்சே, தப்ப மறைக்கிறதுக்காக முழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா மீனாட்சி இதை யதார்த்தமா எடுத்துக்கிறாங்க. என்ன அம்மோ நான் கேட்டதுக்கு நீங்க வெக்கப்படுறீங்களா, அது யாரோடதுன்னு நான் சொல்லட்டுமா, எனக்கு எல்லாம் தெரியுங்கிறாங்க மீனாட்சி. அச்சோ போச்சு கார்த்தியோட சட்டு தான் கண்டுபிடிச்சிருப்பாளா அப்படிங்கிற மாதிரி அவங்க உள்ளுக்குள்ள பதட்டத்தோடு இருக்காங்க. ஆனா முகத்துல வெளிக்காட்டிக்காம அப்படி அமுக்கமா நிக்கிறாங்க. கார்த்தி சட்டு கொடுத்ததை வீட்டுல சொல்லியிருப்பாங்க, தீபா மூலமா மீனாட்சிக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு பதற்கையில் நிக்கிறாங்க. ரம்யா அது யாருதுன்னு நான் சொல்லட்டுமா, நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறவரோட சரட்டு தானே அது அப்படின்னு மீனாட்சி கேட்கறாங்க. அப்பாடா ஏதோ பொதுவா தான் கேட்கறா, 19 கேட்கறா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாஞ்சாமி ஓடுறாங்க. ரம்யா இவ்வளவு வசதி வாய்ப்புகள், இவ்வளவு அறிவு திறமை எல்லாம் இருந்தும் உங்க கம்பெனியில வேலை செய்யற லேபரை நீங்க லவ் பண்றீங்கல்ல, இது பாராட்டக்கூடிய விஷயம் தாங்கிறாங்க மீனாட்சி. சாதாரண தொழிலாளியா கல்யாணம் பண்ணிக்கணும்னா இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி பாராட்டுறாங்க. அப்பாடா சாமி தப்புச்சோன்னு நினைக்கிறாங்க ரம்யா. மனசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நல்லதாவே நடக்குங்கிறாங்க மீனாட்சி. நடந்தா சரிதான் அப்படிங்கிற மாதிரி ரம்யா யோசிக்கிறாங்க. இந்த அம்மிக்கினி உண்மையவே சொல்லாம எப்படித்தான் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு மருமகளா போக முடியும், இவங்க கம்பெனியில வேலை செய்யறது கார்த்தி தானே, எப்படி அபிராமி கிட்டையும் மீனாட்சி கிட்டையும் சொல்லாம இந்த ரம்யா மாத்தி அவங்க மறைக்க முடியும், சிக்கனதெல்லாம் லாபம்னு மடியில கட்டிக்கிட்ட மாதிரி இந்த ரம்யா திருமண இடமெல்லாம் பொய்யா புளியிட்டு இருக்காங்க. ரம்யா கார்த்தியை பெங்களூர் கூட்டிட்டு போறதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க. கோயில அர்ச்சனை பண்ணணும், அந்த ட்ரிப்பை நீ கேன்சல் பண்ணணும், அபிராமி மூலமாவே அதை கேன்சல் ஆகும். அபிராமியும் மீனாட்சியும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தீபா மீனாட்சி கிட்ட புள்ளி விவரமா எல்லாமே விசாரிக்க போறாங்க. அக்கா அம்மா வீட்டை சுத்தி பாத்தீங்களா, ரொம்ப நல்லா இருந்துச்சானெல்லாம் கேக்குறாங்க. அம்மா வீட்டை பார்த்ததை விட அம்மா ரூம்ல ஒரு காக்கி சட்டை தொங்க விட்டுருந்தா பாரு, அதுதான் இன்னும் மனசு விட்டு போகல, அவ்வளவு காதல் அன்பு பாசம் ரம்யாவுக்கு அப்படிங்கிறாங்க. மீனாட்சி சொன்ன விஷயத்த கேட்டதும் தீபாவுக்கு தூக்கி வாரி போடுது. அச்சோ கார்த்தி சார் கூட அவங்க முதலாளி அம்மாவுக்கு சரட்டு கொடுத்தாங்கல்ல, அது இன்னும் வீட்டுக்கு வரலையே, கார்த்தி சார் வரட்டும்.